எனக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க போறவங்க யார் சார்? உங்க பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுப்பாரா? தெரியல அவரு செய்வாரா? சொல்லுங்க. 5 வருஷமா 4.5 வருஷமா பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கிறாரு. இது வரைக்கும் என்ன திட்டத்தை தான் குடிநீர் நகர பகுதிக்கோ இல்ல கிராம பகுதியில் மக்களுக்கு சுகாதாரமா குடிநீர் கொடுத்துன்னு சொல்லுங்க. என்கிட்ட வந்து வீட்டுக்கு ஒரு கேன் கொடுக்குறீங்க சார். எங்க சார் கேட்கறது? யாருமே கேட்க துப்பு இல்லைன்னாக்கா மக்களை சாப்பிட்டு வேடி பார்க்க இந்த கழிவுநீர் பிரச்சனை, சாக்கடை எங்க பார்த்தா இந்த உப்பாரு இதெல்லாம் நீங்க நகரப்பகுதியில் வாழறது தகுதியே இல்லாத ஊராகிட்டு டூரிஸ்ட் மட்டும் வளருதான். யாரும் நான் என்ன சொல்றேனே தெரியல. என்னையும் சேர்த்து சொல்றேன். நான் தப்பு பண்ணேன்னா நான் ஒரு வாக்குறுதி செய்யலைன்னா எனக்கு கடைசி சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிக்கும் மாநில அரசு வாங்கிடுவாங்க. அப்ப ஜனங்க மட்டும் என்ன சார் செய்வாங்க? ஜனங்க பாவம் சார். 3 பேர் இங்க செத்து இருக்கிறாங்க. 3 பேர் இன்னைக்கு நேற்று சாயங்காலத்துக்குள்ள 3 பேர் செத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இல்லை? போன மாசம் அதே 4 பெண்களுக்கு கிட்னி பாதிப்பு. இன்னும் அவங்க டயாலிசிஸ் இருக்கிறாங்க. இது நான் என்ன வேடிக்கை பார்க்கறாங்களா? நீங்க பாகூர்ல இருக்கிற தண்ணி இங்க கொண்டாடுறதுக்கு உங்களால கையாளாவத்தனமா இருக்கிறீங்களா? இந்த செக்ரட்டரி முதலமைச்சர் எல்லாம் பாகூர்ல தண்ணி போகுது சார். என்ன அப்ஜெக்ஷன் சார்? என்ன அப்ஜெக்ஷன்? ராத்திரி 12 வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருங்க. செத்து போனவங்கள அவங்க குடும்பத்தை சமாதானம் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் கூட கொடுக்கல சார். ஆம்புலன்ஸ் கொடுக்கல சார். ஆம்புலன்ஸ் தனியார் ஆம்புலன்ஸ் வச்சு தான் வீட்டுக்கு பாடி. ஏன்னா அங்க இருந்தா காட்டா ஆகிட்டே இருக்குது, பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. நான் என்ன செய்யறோம், சமாதானம் பட்டு எல்லாரும் அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிச்சு விட்டு ஆம்புலன்ஸ் கூட அவங்க கொடுக்கல. தனியார் ஆம்புலன்ஸ் அவங்க செலவுல எடுத்து போயிட்டாங்க. அது கூட